முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 48. தலைப்பு: ஸ்வேதன் பீஷ்மர் மோதல். தி காம்பேட் ஆஃப் ஸ்வேதா அண்ட் பீஷ்மா. பீஷ்ம பர்வா செக்ஷன் 48A. மகாபாரதா இன் தமிழ். இது பீஷ்மவத பருவம் 6. இந்த பதிவின் சுருக்கம்: விராடனின் மகன் ஸ்வேதனுக்கு துணையாக சிகண்டி. பீஷ்மர் புரிந்த பயங்கர போர். போரிட்ட போர் வீரர்களின் நிலை. ஸ்வேதனை கண்டு அஞ்சிய கௌரவர்கள் பீஷ்மரை கைவிட்டது. பீஷ்மரின் தாக்குதல். ஸ்வேதனுக்கும் பீஷ்மருக்கும் இடையில் மூண்ட பயங்கர போர். இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 48. ஸ்வேதன் பீஷ்மர் மோதல். இப்பதிவிற்குள் நுழைவோம். திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான்: பெரும் வில்லாளியான ஸ்வேதன் சல்லியனின் தேரை நோக்கி முன்னேறிய போது, ஓ சஞ்சயா, கௌரவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்? சந்தனுவின் மகனான பீஷ்மர் என்ன செய்தார்? இவை அனைத்தையும் கேட்கும் எனக்கு நீ சொல்வாயாக என்று கேட்டான் திருதராஷ்டிரன். அதற்கு சஞ்சயன் சொன்னான்: ஓ மன்னா திருதராஷ்டிரரே, படைத்தலைவனாக ஸ்வேதனை தங்கள் முன்னணியில் நிறுத்தி துணிவு மிக்கவர்களும் வலிமை மிக்க தேர் வீரர்களும் நூற்றுக்கணக்கிலும் ஆயிரக்கணக்கிலும் இருந்தவர்களான சத்திரிய காளைகள் தங்கள் பலத்தை வெளிக்காட்டினார்கள். ஸ்வேதனை விடுவிக்க விரும்பி சிகண்டியை தலைமையாக கொண்டவர்களும் உமது அரச மகன் துரியோதனனுக்கு தங்கள் வலிமையை வெளிக்காட்டினார்கள். போர் வீரர்களில் முதன்மையானவரும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட தேரை கொண்டவருமான பீஷ்மரை கொல்ல விரும்பி அவரை நோக்கியும் அந்த வலிமை மிக்க தேர் வீரர்கள் விரைந்தனர். அதைத் தொடர்ந்து நேரிட்ட போர் பயங்கரமானதாக இருந்தது. உமது துருப்புகளுக்கும் எதிரி துருப்புகளுக்கும் இடையிலான அந்த அற்புதம் நிறைந்த பயங்கர போர் எப்படி நடந்ததோ அவ்வாறே நான் உமக்கு சொல்கிறேன். அந்த சந்தனுவின் மகன் பீஷ்மர் பல தேர்களின் கூடுகளை வெறுமையாக்கினார். ஏனெனில் அந்த தேர் வீரர்களில் சிறந்தவர் தனது அம்புகளால் பல தலைகளை வெட்டி வீழ்த்தினார். சூரியனுக்கு நிகரான சக்தி கொண்ட பீஷ்மர் சூரியனையே தனது கணைகளால் மறைத்தார். இருளை விலக்கி எழுந்த சூரியனை போல தன்னை சூழ்ந்திருந்த எதிரிகளை அந்த மோதலில் பீஷ்மர் அகற்றினார். ஓ மன்னா திருதராஷ்டிரரே, அந்த போரில் பீஷ்மரால் அடிக்கப்பட்ட பலம் நிறைந்த பெருவேகம் கொண்ட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கணைகள் எண்ணற்ற சத்திரியர்களின் உயிர்களை அந்த மோதலில் பறித்தன. அந்த மோதலில் பீஷ்மர் நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள் மற்றும் முள்கவசம் பூண்ட யானைகள் ஆகியவற்றின் தலைகளை வஜ்ரத்தின் தாக்குதலால் மலைகளிலிருந்து விழுந்த சிகரங்களைப் போல விழச் செய்தார். தேர்கள் மற்ற தேர்களோடு கலப்பது தெரிந்தது. ஒரு தேரை மற்றொரு தேரோடும் ஒரு குதிரையை மற்றொரு குதிரையோடும் தொங்கிக் கொண்டும் இருந்த குதிரைகளின் சேனங்களில் இருந்த இளம் வீரர்களை வேகமான குதிரைகள் அங்கேயும் இங்கேயும் சுமந்து திரிந்தன. தம் மேனியில் வாள்களும் அம்பரா துணிகளும் பொருந்தியிருக்க, தம் உடல்களிலிருந்து கவசங்கள் தளர்ந்திருக்க, உயிரிழந்த வீரர்களின் உடல்கள் தரையை பிடுக்கையாக்கி உறங்கிக் கொண்டிருந்தன. ஒருவருக்கு எதிராக ஒருவர் விரையும் போது கீழே விழுந்து மீண்டும் எழுந்த பிறகு மீண்டும் விரைந்த போராளிகள் கைக்கு கையென கைகளாலேயே போரிட்டனர். ஒருவரால் காயப்பட்ட மற்ற பலர் போர்க்களத்தில் உருண்டு கொண்டிருந்தனர். மதம் கொண்ட யானைகள் அங்குமிங்கும் விரைந்தன. நூற்றுக்கணக்கான தேர் வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். தேர் வீரர்கள் தங்கள் தேர்களோடு சேர்த்து அனைத்து புறங்களில் இருந்தும் நசுக்கப்பட்டனர். ஒருவனின் கணையால் கொல்லப்பட்ட மற்றவன் அந்த தேர் வீரனின் தேரிலேயே பாய்ந்து வீழ்ந்தான். தம் தேரோட்டி கொல்லப்பட்ட வலிமை மிக்க தேர் வீரர்கள் உயரத்தில் இருந்து பாயும் காட்சியும் காணப்பட்டது. அங்கே அடர்த்தியான புழுதி எழுந்தது. அது போர்க்களத்தில் வில்லின் நாணொலியுடன் போரிட்டுக் கொண்டிருந்தவர்களை போராடிக் கொண்டிருந்த எதிரிகளுக்கு சுட்டி காட்டியது.
தங்கள் உடல்களில் கொண்ட அழுத்தத்தின் காரணமாக போராளிகள் தங்கள் எதிரிகளை ஊகித்தனர். ஓ மன்னா, திருதராஷ்டிரரே, எதிரி படை பிரிவுகளின் நானொலிகளால் வழிநடத்தப்பட்ட போர் வீரர்கள் கணைகளுடன் போரிட்டனர். ஹிஸ் என்ற போராளிகளால் அடிக்கப்பட்ட கணைகளின் ஒலி அவர்களின் எதிரிகளால் கேட்கப்பட்டது. காதுகளையே துளைக்கும் வண்ணம் பேரிகைகளின் ஒலி பேரொலியாக இருந்தது. போர்க்களத்தில் ஒரு போராளி தனது ஆற்றலை வெளிப்படுத்தியபடி உச்சரித்துக் கொண்டிருந்த அவனது பெயர் மயிர் சிலிர்ப்பை ஏற்படுத்தி ஆரவாரம் மிக்க பேரொலியாக எழுந்தது. இருப்பினும் அவற்றை நம்மால் கேட்க முடியவில்லை. தனக்கு பிறந்த மகனை தந்தையால் அடையாளம் காண முடியவில்லை. நேரான கணைகளின் மூலம் தேரின் சக்கரங்களில் ஒன்று உடைக்கப்பட்டோ, குதிரைகளில் ஒன்று கொல்லப்பட்டோ, தேரூட்டியின் கூடிய தேர் வீரர்கள் வீழ்த்தப்பட்டனர். இப்படியே தங்கள் தேர்களை இழந்த பல போர் வீரர்கள் ஓடிக்கொண்டிருப்பது அங்கே பரவலாக தெரிந்தது. எதிரியை பீஷ்மர் தாக்கிய போது வெட்டப்பட்டவன் கொல்லப்பட்டான், கொல்லப்படாதவன் உயிர்நிலைகளில் தாக்கப்பட்டான். ஆனால் தாக்கப்படாதவன் என்று எவனும் இல்லை. அந்த பயங்கர போரில் குருக்களை படுகொலை செய்த ஸ்வேதனின் செயல் பெரிதாக இருந்தது. அந்த ஸ்வேதன் நூற்றுக்கணக்கான உன்னத இளவரசர்களை கொன்றான். அந்த ஸ்வேதன் தேர் வீரர்களின் தலைகளையும் அங்கதங்களால் அலங்கரிக்கப்பட்டு வெல்லுடன் கூடிய அவர்களது கரங்களையும் தனது கணைகளை கொண்டு நூற்றுக்கணக்கில் வெட்டினான். தேர் வீரர்கள், தேர் சக்கரங்கள், தேரில் இருந்த பிறர் தேர்கள், சிறிய மற்றும் விலை உயர்ந்த கொடிக்கம்பங்கள், குதிரைகள், தேர்க்கூட்டங்கள், மனிதர்களின் கூட்டங்கள் ஆகியவற்றை, ஓ பாரதகுலத்தின் காளையே, திருதராஷ்டிரரே, ஸ்வேதன் அழித்தான். ஸ்வேதனின் மீது கொண்ட அச்சத்தின் காரணமாக அந்த தேர் வீரர்களில் சிறந்தவரான பீஷ்மரை கைவிட்டு பின்னோக்கி புறமுதுகிட்டு நாம் ஓடினோம். நமது படை ஓடியது. அதனால்தான் இப்போது தங்களை காண்கிறோம். ஓ குருகுலத்தின் மகனே, திருதராஷ்டிரரே, கணைகள் தாக்கும் எல்லையை கடந்த குருக்கள் அனைவரும் அந்த போரில் சந்தனுவின் மகனான பீஷ்மரை கைவிட்டு பார்வையாளர்களாக மட்டுமே தாங்கள் இருந்தாலும் மோதலுக்காக தங்கள் ஆயுதங்களுடன் காத்திருந்தார்கள். அந்த பயங்கர போரில் உலகளாவிய மகிழ்ச்சியற்ற அந்த நேரத்திலும் நமது படையில் மனிதர்களில் புலியான பீஷ்மர் மட்டுமே மேருமலையைப் போல அசையாதிருந்து மகிழ்ச்சியாக இருந்தார். பின்பனி காலத்தின், அதாவது சிசிர துருவின், அதாவது மாசி மற்றும் பங்குனியின் முடிவில் சூரியன் தனது கதிர்களால் நீரை உறிஞ்சுவது போல எதிரிகளின் உயிர்களை பறித்த பீஷ்மர் சூரியனை போன்ற தனது தேரின் தங்க கதிர்களால் அந்த சூரியனை போலவே ஒளிர்ந்தார். மேலும் அந்த பெரும் வில்லாளி கணை மேகங்களை அடித்து அசுரர்களை தாக்கினார். அச்சம் நிறைந்த அந்த மோதலில் பீஷ்மரால் கொல்லப்படும் போது அவ்வீரர்கள் தங்கள் படையணிகளிலிருந்து உடைந்து விற்களால் எரியும் நெருப்பிடம் இருந்து ஓடுவதைப் போல அந்த பீஷ்மரிடம் இருந்து ஓடினர். அந்த தனி வீரன் ஸ்வேதனிடம் மோதியவர்களில் எதிரிகளை கொல்பவரான பீஷ்மர் மட்டுமே மகிழ்ச்சியாகவும் முழுமையாகவும் இருந்தார். துரியோதனின் நலத்தில் அர்ப்பணிப்பு கொண்ட அந்த பீஷ்மர் பாண்டவ படை வீரனான ஸ்வேதனை துன்புறுத்த ஆரம்பித்தார். கைவிடுவதற்கு கடினமான தனது உயிரையே துச்சமாக மதித்து அச்சமனைத்தையும் கைவிட்டு அந்த கடும் மோதலில் பீஷ்மர் அந்த பாண்டவ படையை கொன்றடித்தார். தார்தராஷ்டிர படைப்பிரிவுகளை தாக்கும் படைத்தலைவன் ஸ்வேதனை கண்டவரும் தேவவிரதன் என்று அழைக்கப்பட்டவரும் உமது தந்தையுமான பீஷ்மர் அந்த ஸ்வேதனை நோக்கி வேகமாக விரைந்தார். அதன் பேரில் ஸ்வேதன் கணைகளாலான வலையால் பீஷ்மரை மறைத்தான். பீஷ்மரும் தனது கணைகளின் தாக்குதலால் ஸ்வேதனை மறைத்தார். முழங்கிக் கொண்டிருக்கும் இரு காளைகளைப் போலவும் மதம் கொண்ட இரண்டு பெரிய யானைகள் மோதிக்கொள்வது போலவும் ஒன்றை ஒன்று தாக்கிக் கொள்ளும் புலிகள் போலவும் அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்து விரைந்தனர். ஒருவரின் ஆயுதங்களை
தனது ஆயுதங்களின் மூலம் கலங்கடித்த மனிதர்களில் காளைகளான பீஷ்மரும் ஸ்வேதனும் ஒருவரின் உயிரை மற்றொருவர் பறிக்கும் விருப்பத்துடன் ஒருவருக்கொருவர் போரிட்டனர். ஸ்வேதன் பாண்டவ படையை பாதுகாக்கவில்லை எனில் சினத்தில் சீரும் பீஷ்மர் ஒரே நாளில் அந்த படை முழுவதையும் எரித்திருப்பார். ஸ்வேதனால் தடுக்கப்பட்ட தங்கள் பாட்டன் பீஷ்மரை கண்ட பாண்டவர்கள் மகிழ்ச்சியால் நிறைந்தனர். அதே வேளையில் உமது மகன் துரியோதனன் உற்சாகமிழந்தான். கோபத்தால் தூண்டப்பட்ட துரியோதனன் பல மன்னர்கள் சூழ பாண்டவ படையை எதிர்த்து தனது துருப்புகளுடன் விரைந்தான். இதனால் கங்கையின் மைந்தர் பீஷ்மரை கைவிட்ட ஸ்வேதன் மரங்களை வேருடன் பிடுங்கி போடும் பலத்த காற்று போல வேகமாக விரைந்து உமது மகன் துரியோதனனின் படையை கொன்றழித்தான். கோபத்தில் உணர்விழந்த அந்த விராடனின் மகன் ஸ்வேதன் உமது படையை நிர்மூலமாக்கியபடி முன்னேறி பீஷ்மர் நிலை பெற்றிருந்த இடத்திற்கு மீண்டும் வந்தான். பிறகு அந்த உயர் ஆன்ம வீரர்கள் இருவரும் சுடர்மிகும் தங்கள் கணைகளோடு பழங்காலத்தின் விருத்திரன் மற்றும் வாசவன், அதாவது அந்த இந்திரன் போல, ஓ மன்னா திருதராஷ்டிரரே, ஒருவரை ஒருவர் கொல்ல விரும்பி தங்களுக்குள் போரிட்டனர். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 48 ஸ்வேதன் பீஷ்மர் மோதல் இப்பதிவு நிறைவுற்றது.